Hi, hello, vanakkam and welcome to our Mummy Paavam channel. Today நம்ம cooking section ல பார்க்க போறது Nendram Pazham Bajji. அதுல ஒரு சூப்பரான டிஷ்ஷையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நேந்திர பழ பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம நல்லா பழுத்த 2 நேந்திர பழத்தை எடுத்திருக்கோம். தோல் வந்து பிளாக்கெட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. அதை நம்ம ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்க பழம் ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாவும் இருக்கும். அதனால தான் நம்ம த்ரோ பண்ணாமல் அந்த பழுத்த பழத்தை வச்சு நம்ம எப்படி வந்து பஜ்ஜி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாழைப்பழத்தோட கார்னரை கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பஜ்ஜிக்கு நம்ம எப்படி ஸ்லைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வாழைப்பழத்தையும் நீளமாக ஸ்லைட் பண்ணிக்கோங்க. பவுல் எடுத்துருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம பஜ்ஜி மாவு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பவுடர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ஸோ எல்லா இடத்துமே நல்லா மாவு வந்து லம்ஸ் எதுவுமே வராத மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பஜ்ஜிக்கான மிக்சர் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பேன் எடுத்துருக்கோம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஹீட்டப் ஆன உடனே நம்ம ஸ்லைடாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா பேஸ்ட்டோடு நல்லா முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். இதே மாதிரி 2-3 ஸ்லைட்ஸை நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான நேந்திர பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அந்த டைமில் இப்போ இருக்கிற அந்த வாழைப்பழத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்ல குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா பேபிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுக்கு டேரெக்டாக நீங்கள் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நேந்திர பழ சிப்ஸும் இதில் ரெடி ஆகிடும். இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது பேபிஸுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நேந்திர பழத்தில் அதிகப்படியான நன்மைகளும் இருக்குது. ஸோ இது நம்ம உணவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாமே ரொம்ப ரொம்ப நல்லது. நேந்திர பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலோட நல்லா அந்த பவுடர் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான சைட் டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வித்தவுட் சாஸ் அண்ட் சட்னி அண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சுட்டே ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃபைனலி நம்மளோட நேந்திர பழ பஜ்ஜி அண்ட் சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நார்மலான பஜ்ஜிக்கும் இந்த நேந்திர பழ பஜ்ஜிக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஸ்வீட் ப்ளஸ் ஸ்பைசி இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். நம்ம செஞ்சுருக்க சைட் டிஷ்ஷை நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கனாலுமே டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நேந்திர பழத்தை நல்லா பழுக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட சுவையும் சத்துக்களும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.